பேசியது தவறு. எல்லா ஜனநாயக சக்திகளும் எதிர்த்திருக்கிறோம். நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். கட்சி பொறுப்பிலிருந்து முக்கியமான பொறுப்பு துணை பொதுச் செயலாளர் நீக்கி இருக்காங்க. இன்னும் மற்ற நடவடிக்கைகள் தயாராகிட்டு இருக்காங்க. இதுல ஜனநாயகத்திற்கு என்ன உட்பட்டதோ அதில் நாங்க உட்பட்டிருக்கோம். பேசியது தவறு. எல்லா ஜனநாயக சக்திகளும் எதிர்த்திருக்கிறோம். நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். கட்சி பொறுப்பிலிருந்து முக்கியமான பொறுப்பு துணை பொதுச் செயலாளர் நீக்கி இருக்காங்க. இன்னும் மற்ற நடவடிக்கைகள் தயாராகிட்டு இருக்காங்க. இதுல ஜனநாயகத்திற்கு என்ன உட்பட்டதோ அதில் நாங்க உட்பட்டிருக்கோம். பேசியது தவறு. எல்லா ஜனநாயக சக்திகளும் எதிர்த்திருக்கிறோம். நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். கட்சி பொறுப்பிலிருந்து முக்கியமான பொறுப்பு துணை பொதுச் செயலாளர் நீக்கி இருக்காங்க. இன்னும் மற்ற நடவடிக்கைகள் தயாராகிட்டு இருக்காங்க. இதுல ஜனநாயகத்திற்கு என்ன உட்பட்டதோ அதில் நாங்க அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சை பேச்சு தவறானது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். சற்று நேரத்துக்கு முன்பு சட்டப்பேரவைக்கு வெளியிலே செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அமைச்சர் பொன்முடியினுடைய பேச்சு என்பது தவறானதுதான், அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, கட்சியினுடைய உயரிய பொறுப்பிலிருந்தே அவர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், மேலும் நடவடிக்கைகள் தயாராகி வருகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே பாஜகவினர், அதாவது இந்த கேள்வியே அப்படித்தான் கேட்கப்பட்டது. செய்தியாளர்கள் என்ன கேட்டார்கள் என்றால், செல்வ பெருந்தகை அவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்து பல்வேறு விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார். அப்போது பொன்முடியை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என பாஜகவினர் வலியுறுத்தி வருகிறார்களே, அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்ற கேள்விக்கு அவர் சொன்ன பதில், பொன்முடி அவ்வாறு பேசியது தவறுதான், அதில் மாற்று கருத்து இல்லை, அதற்குத்தான் கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்திருக்கிறது, அவரை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்தே விடுவித்திருக்கிறார்கள், மேற்கொண்டும் நடவடிக்கை எடுக்க தயாராகி வருகிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுவார் என்று தகவல்கள் உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில செல்வ பெருந்தகை அவர்களுடைய பேச்சு வலு சேர்ப்பதாக அமைந்திருக்கிறது. அப்படி ஒரு திட்டம் தமிழக அரசுக்கு, தமிழக முதலமைச்சருக்கு இருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கின்றது. அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருந்து வந்த பொன்முடி நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாகத்தான் திருச்சி சிவா அவர்கள் அந்த பொறுப்பிலே அன்றைய தினமே நியமிக்கப்பட்டிருந்தார். பொன்முடி அவர்களை பொறுத்தவரையிலே தற்போது அமைச்சர் பொறுப்பில் மட்டும்தான் இருக்கிறார். திமுகவை பொறுத்தவரையில் அவரிடம் மாவட்ட செயலாளரோ துணை பொதுச் செயலாளரோ இது போன்ற எந்த ஒரு பொறுப்பும் இல்லை, ஒரு அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் தொடர்ந்து வருகிறார். இந்த நிலையில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் சட்டப்பேரவையிலே கொடுத்திருந்தார்கள், அவரை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று. அதே போல பாஜகவை பொறுத்தவரையிலே சட்டப்பேரவைக்கு உள்ளேவும் வெளியேவும் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். இது தொடர்பாக கவன ஈர்ப்பு உள்ளிட்டவையும் கொடுக்கப்பட்டிருப்பதாக வெளியில் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அமைச்சர் பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட வேண்டும் என்று. இப்படி எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வரக்கூடிய சூழலில் சட்டசபை தேர்தலும், அதாவது அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலும் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் திமுகவிற்கு இது கூடுதல் நெருக்கடியை கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த சூழலில் அமைச்சர் பொன்முடி அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்படுவாரா என்ற ஒரு சந்தேகம் செல்வ பெருந்தகை அவர்களுடைய பேச்சிலிருந்து ஒரு சந்தேகத்தை வலுக்கக்கூடிய வகையில இருக்கின்றது. மேற்கொண்டு நடவடிக்கைகள் தயாராகி வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.